செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். நூதன முறையில் அட்டெண்டன்ஸ் லாக் பெயரில் அபராத கட்டண வசூல். தேர்வுக்கு முன்னதாக மாணவர்களை பணம் கட்ட சொல்லி நிர்பந்தம். 2 மணி நேரம் மட்டுமே அவகாசம் தந்து பணம் கட்ட சொல்லி நிர்வாகம் வலியுறுத்துவதாக மாணவ மாணவிகள் புகார். கோவை செல்வபுரம் அடுத்த பேரூர் பகுதியில் சேரன் கல்விக் குழுமம் இயங்கி வருகின்றது. இந்த கல்விக் குழுமத்தில் சேரன் செவிலியர் பயிற்சி கல்லூரியும் இயங்கி வருகின்றது. இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு அட்டெண்டன்ஸ் லாக் என்ற பெயரில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நெருங்கும் நிலையில் செவிலியர் கல்லூரி மாணவர்களிடம் அபராதம் கட்ட சொல்லி நிர்பந்தித்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அபராதம் விதித்ததாக கூறப்படுகின்றது. ஒவ்வொரு மாணவருக்கும் 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டுமென நிர்பந்தித்ததாகவும் 2 மணி நேரம் மட்டுமே அதற்கு ஆன்லைனில் நேரம் ஒதுக்கப்படுவதாகவும் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாணவர்கள் கல்லூரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முறையாக ஆசிரியர்கள் இல்லாததாலும் முறையாக பாடம் நடத்தப்படாததாலும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டணம் செலுத்திய பிறகும் அட்டெண்டன்ஸ் லாக் என்ற பெயரில் பெரும் தொகையை அபராதமாக வசூல் செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக செல்வபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜி கல்லூரி வளாகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. செவிலியர் கல்லூரி மாணவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினர். வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் போராட்டம் நீடித்து வருகிறது. செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்திய பிறகும் லாக் என்ற பெயரில் அபராதம் விதித்து பெரும் தொகையை வசூல் செய்த கல்லூரியை கண்டித்து போராட்டம் நடத்துவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.